உலகத்துல நிறைய லீடர்ஸ் இருந்தாலும் அதுல சில லீடர்ஸ் மட்டும் நம்ம எல்லாருக்கும் காமனா பிடித்திருக்கும். தே ஆர் நோன் ஆஸ் லெஜெண்ட்ஸ் வித் ஜீரோ ஏட்டர்ஸ். ஈவன் செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல கூட கிரிட்டிசைஸ் ஆகாதவங்கள நம்ம பார்க்கலாம். அது போல பிசினஸ் வேர்ல்ட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸாக சஸ்டெயின் பண்ற டாடா குரூப் லீடர்ஸ். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன் தி வேர்ல்ட். மோஸ்ட் ஸ்பெஷல் திங் அபவுட் டாடா இஸ் it has 10 different verticals and 30 companies, on which 29 companies are listed in stock market with the revenue of $110 billion. சில பாப்புலர் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டால் டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், டாடா பவர், டைட்டன், டாடா ஸ்கை, லக்மி, டிசிஎஸ், தாஜ் ஹோட்டல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏர்பின்லேருந்து ஏரோப்ளேன் வர எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குற ஒரே பிராண்ட் டாடா. எம்ப்ளாயிஸ் விஷயத்தில் வேர்ல்ட்ஸ் 7th largest private company டாடா. 7 lakh எம்ப்ளாயிஸ் டாடா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஃபார்ப்ஸ் குரூப் ரிப்போர்ட் படி டாடா மோஸ்ட் ரெப்யூட்டட் கம்பெனி லிஸ்ட்டில் 11th பொசிஷனில் இருக்கு. ஒரு சர்வே சொல்லுது மோஸ்ட் வேல்யூயபிள் கம்பெனிஸ் லிஸ்ட்டில் டாடா 34th இடத்தை பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு முக்கிய கிரெடிட் டாடா குரூப் லீடர்ஸ் ஜம்ஷெட்ஜி டாடா அண்ட் ரத்தன் டாடா போல ஜம்பவாங்களுக்கு தான் போகும். இந்த வளர்ச்சிக்கு காரணம் அவங்க ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸ் தான். அதில் சில முக்கியமான பிரின்சிபல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ். இயர் 2016ல் டாடா குரூப்ஸ் பற்றி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, சைரஸ் மிஸ்த்ரி சேர்மேன் போஸ்ட்லேருந்து வெளியே எடுக்கப்பட்டாருன்னு. அந்த டைமுடைய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. எதுக்குன்னா, ரத்தன் டாடா சைரஸ் மிஸ்த்ரியை ரொம்ப யோசிச்சு ரீசர்ச் பண்ணி தான் சேர்மேன் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பல பேர் இருந்தும் சைரஸ் மிஸ்த்ரியை செலெக்ஷன் பண்ணதுக்கு காரணம் அவரு டாட்டாவுடைய வேல்யூஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸை காப்பாற்றுவாருன்னு தான். பட் சைரஸ் மிஸ்த்ரி டாடா குரூப்பின் வேல்யூவோட ப்ராஃபிட்ல தான் அதிக கவனம் தர ஆரம்பிச்சாரு. எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுன்னா, 2009ல் ஜப்பான் கம்பெனி என்டிடி டோகோமோ இந்தியாவில் வந்து டாடா டெலிகாம் சர்வீஸில் 26% ஸ்டேக்ஸ் வாங்குச்சு. ஆல்மோஸ்ட் 13,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க டோகோமோ. இந்த டீல் படி டோகோமோ நிறுவனம் எப்போ வேணாலும் டாடா கம்பெனியை விட்டு விலகிக்கலாம். அந்த டைமுடைய மார்க்கெட் வேல்யூ என்னவோ டோகோமோக்கு டாடா கொடுக்கணும். அந்த பீரியட்ல ரத்தன் டாடா தான் சேர்மேன் போஸ்ட்ல இருந்தாரு. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு டாடா டோகோமோ லாஸை சந்திச்சது. என்டிடி டோகோமோ ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. டீல் படி நாங்கள் விலக்கிக்கிறோம், எங்களுடைய ஷேர் வேல்யூ கொடுத்துருங்க. பட் அந்த டைம்ல சைரஸ் மிஸ்த்ரி தான் சேர்மேன் பொசிஷன்ல இருந்தாரு. அவரு ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணல. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி சைரஸ் மிஸ்த்ரி பணத்தை கொடுக்க மறுத்துட்டாரு. இதை கேட்ட என்டிடி டோகோமோ, டாட்டாவின் வாக்கு மாறாது என்று நினைத்து தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் என்று குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தன் டாட்டாக்கும் இந்த விஷயம் பிடிக்காமல் இதுக்கு காரணமான சைரஸ் மிஸ்த்ரியை உடனேயே சேர்மேன் போஸ்ட்டை விட்டு எடுத்துட்டாரு. ஒரு இன்டர்வியூவில் ரத்தன் டாட்டா சொன்னார், எங்களுக்கு ப்ராஃபிட்டோட அதிகமாக எம்ப்ளாயிஸ், கஸ்டமர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் என்று. செகண்ட் பிரின்சிபல், சக்சஸ் இஸ் பெஸ்ட் ரிவெஞ்ச். டாடா மோட்டர்ஸ் உடைய இண்டிகா கார் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாஸை சந்திச்சது. அதனால எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் கம்பெனியை செல் பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. அமெரிக்கா போனார் ரத்தன் டாட்டா, ஃபார்ட் மோட்டர்ஸ் கிட்ட தன் கம்பெனியை செல் பண்ண. பட் மீட்டிங்கில் அவமானத்தை சந்திச்சாரு ரத்தன் டாட்டா. எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வண்டி பற்றி நாலேஜ் இல்லைன்னா நீ எதுக்காக மோட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகுனீங்க? உங்கள் கம்பெனியை நாங்கள் வாங்கி உங்களுக்கு பெரிய தியாகம் பண்ணுறோம் என்று சொன்னதை கேட்டு கோவத்தோட அங்கேருந்து கிளம்பிட்டாரு ரத்தன் டாட்டா. ஆனால் கோவத்தையும் அவமானத்தையும் வீணாக்காமல் மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணாரு. எப்படின்னா, டாடா மோட்டர்ஸ் டீமை ரொம்ப ரீசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ண வச்சு லாஸாக இருந்த டாடா மோட்டர்ஸை ப்ராஃபிட்டில் மாற்றி காட்டினாரு. அது மட்டும் இல்லை, ஃபார்ட் மோட்டர்ஸ் கம்பெனி நஷ்டத்தில் போனப்போ லேண்ட் ரோவர் அண்ட் ஜாகுவார் ரெண்டுமே ரத்தன் டாட்டா வாங்கி ஃபார்ட் மோட்டர்ஸை காப்பாற்றினாரு. இந்த தடவை ஃபார்ட் மோட்டர்ஸ் டீம் சொன்னது என்னன்னா, எங்கள் கம்பெனியை வாங்கி நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்க. தேர்ட் பிரின்சிபல், கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான் தெரியும், ரத்தன் டாட்டாக்கு ஐபிஎம்ல பெரிய வேலை கிடைச்சும் போவாமல் டாடா ஃப்ளோரில் வேலை பார்த்தது. இன்ஃபேக்ட் அங்கே அவர் கல்லு தூக்குற வேலை கூட பார்த்தாரு. ஒரு இன்டர்வியூவில் ரத்தன் டாட்டா சொன்னார், என்னோட கரியர் ஸ்டார்டிங்கில் 8 வருஷம் இப்படி தான் வேலை பார்த்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். வேலை பார்க்கும் நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணுறனோ என்று தோணும். ஆனால் இப்போ எனக்கு அந்த 8 வருஷம் ட்ரைனிங்ல தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் என்று ரியலைஸ் பண்ணுறேன். ஒரு கிராஜுவேஷன் ஸ்பீச்சில் கூட ரத்தன் டாட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம கையில் டிகிரி வந்துருச்சு, அதனால நம்ம படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமேல் தான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. லைஃப்பில் க்ரோ பண்ணணும்னால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் லேர்னிங் அண்ட் லிஸ்னிங் வித் டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபோர்த் பிரின்சிபல், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவர் மட்டும் இல்லாமல் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது டாடா. வருஷம் 912 லேபர்ஸ்க்காக வெறும் 8 மணி நேரம் மட்டும் வேலை பார்க்குற ரூல் முதலாக கொண்டு வந்தது டாடா. அதுக்கு பிறகு ஹென்ரி ஃபார்டு அதே ரூலை அவர் கம்பெனி ஃபார்டு மோட்டார்ஸ்லையும் ஃபாலோ பண்ணாரு இந்த இயர் 1914. அது மட்டும் இல்லை, 917 எம்ப்ளாயீஸ்க்காக மெடிக்ளைம் ஃபெசிலிட்டி கொண்டு வந்து மற்ற கம்பெனிஸையும் இன்ஸ்பயர் பண்ண வச்சது டாடா. நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, டாடா குரூப் ரிலையன்ஸ் குரூப்போட அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், நெட்வொர்க், ரெவென்யூ எல்லாமே இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல ரத்தன் டாடா பேர் ஏன் வருதில்ல? முகேஷ் அம்பானி பேர் மட்டும் எப்படி வருது? அதுக்கு காரணம் டாடா குரூப்போடைய டோட்டல் ரெவென்யூலேருந்து ஆல்மோஸ்ட் 65% சேரிட்டி அண்ட் அதர் சோஷியல் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். லைக் ஃப்ரீ எஜுகேஷன், மெடிசின்ஸ் ஃபார் புவர் பீப்புள் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது மாதிரியான பேசிக் நீட்ஸ்க்காக டாட்டாவோட ப்ராஃபிட்ஸ் போகுது. அதனால தான் அவங்க பேர் ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்டில் வரதில்லை. இதை பற்றி டாடா கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், முகேஷ் அம்பானி இஸ் அ பிஸ்னஸ் மேன் அண்ட் வி ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். லாஸ்ட் தீபாவளியில் கூட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக 1000 கோடி ரூபாய் டொனேட் பண்ணாங்க. இது மாதிரியான பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மக்களுக்காக டாடா குரூப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் 150 வருஷம் ஆனாலும் டாட்டாவின் மேலே உள்ள ரெஸ்பெக்ட் இன்னும் குறையல. டாடா பற்றியான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்க மிஷன் 5 கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ press the bell icon for quick notification. Finally, thanks a lot for watching.